ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த vlogல நான் வந்து காரடையா நோன்பு அன்னைக்கு ஷூட் பண்ணியிருந்ததான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நோன்பு கொழுக்கட்டை பண்ணுறதுக்காக முந்தின நாளே பச்சரிசி வந்து 1 டம்ளர் அளவு எடுத்து கழுவி காய வச்சுருந்தோம். மறுநாள் வந்து இதை மாவு மாதிரி திரிச்சிட்டு அதில் கொழுக்கட்டை பண்ணுறதா தான் பிளான். நல்லா அரிசியை களைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் போட்டு காய வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து அக்கா போடும்போது தண்ணியை வடிச்சிட்டு தான் போட்டா. ஆனால் அதில் வந்து நிறைய தண்ணி இருந்த மாதிரி இருந்தது. ஸோ திரும்ப வேற ஒரு கிளாத் எடுத்துட்டு அடியில் நியூஸ் பேப்பர் போட்டு அது மேலே துணியை போட்டுட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு வச்சுருந்ததை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிட்டோம். நைட்டு காய வச்சிட்டோன்னா காலையில் எழுந்து கொழுக்கட்டைக்கு மாவு திரிக்க கரெக்டாக இருக்கும். அது மாதிரி காரடையா நோன்புன்றதுனால இந்த காராமணி வந்து கண்டிப்பாக சாமிக்கு பிரசாதமாக வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அதையும் 1 டம்ளர் ஊற வச்சாச்சு. அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது நல்லா அரிசி எல்லாமே காஞ்சிருந்தது. காலையில் குளிச்சுட்டு வந்ததும் வந்து சின்ன ஸ்கின் கேர். இது வந்து ஒரு குட்டி கெட் ரெடி வித் மீ மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ரோஸ் வாட்டர் வந்து எப்பயுமே ஃபேஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் போடுற மாய்ஸ்சரைசர், நான் வந்து பாண்ட்ஸ் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு லிப் பாம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டதுக்கப்புறமா சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன். எல்லாமே மாய்ஸ்சரைசர் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா வந்து சன்ஸ்க்ரீன், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு அடுத்தது வந்து யூஸ் பண்ணுவேன். இன்னைக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இந்த காம்பேக்ட் பவுடருமே போட்டிருக்கேன். வீட்டில் இருக்கும்போது இதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். வெளில போகும்போது தான் வந்து போட்டுப்பேன். இன்னைக்கு சரி வீடியோ எடுக்கிறோம், பூஜைக்கும் வந்து இருக்கிறதுனால எல்லாமே வந்து போட்டாச்சு. அண்ட் ஃபைனலி ரெடி ஆகியாச்சு. தலை மட்டும் காஞ்சதுக்கப்புறமா ஒரு கிளிப் போட்டுக்க வேண்டியதான். அக்கா வீடு கிளீன் பண்ணிட்டு பூஜைக்காக எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தா. நான் காலையில பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டேன். நீ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே சுண்டலையும் வேக வச்சிருன்னு சொல்லியிருந்தா. ஸோ முந்தின நாள் நம்ம ஊற வச்சிருந்த தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு குக்கரில் போட்டேன். உப்பு எவ்வளோ போடுறதுன்னு தெரில. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு போட்டுட்டு ப்ரெஷர் குக் பண்ணுறதுக்காக வச்சாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் தான். முதல்ல மாவு பிசைஞ்சு வச்சிடலாம், ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா போய் உருளைக்கிழங்கு மசாலா பண்ணலான்ற மாதிரி வச்சுருந்தேன். உருளைக்கிழங்கு பண்ணுறதுக்காக வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. சைடில் வந்து உருளைக்கிழங்கையும் ப்ரெஷர் குக் பண்ணுறதுக்காக வச்சுருந்தோம். இந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸில் டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது. கடகடன்னு போய்க்கிட்டே இருந்தது. 12:45க்குள்ள சாமிக்கு பிரசாதம் பண்ணிட்டு பூஜைலாம் பண்ணி முடிச்சிடணும். எங்கள் வீட்டில் காரடையா நோன்புக்கு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இப்படி தான் விரதம் இருந்து சாமி கும்பிடணும். அந்த மாதிரியான எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு ட்ரெடிஷன் இருக்கும்ல. எங்களோட விரத முறையில் இந்த இது வந்து இருக்காது. நார்மலாக சாமி கும்பிட்டுப்போம். இந்த தடவை என்னோட அக்கா வந்து அத ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும்னு நெனச்சிருந்தா. முந்தின நாள் ஈவினிங் தான் சொன்னா. நாளைக்கு வந்து இந்த மாதிரி நம்ம நார்மலா சாமி கும்பிடாம, இந்த விரதத்துக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணுவோமோ, அது எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டு பூஜை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேத்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் வந்து நைட்லேருந்தே நாங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பெருசா ஒண்ணும் இல்ல. அந்த சுண்டல் ஊற வைக்கிறது, அரிசிய வந்து களைஞ்சு காய வச்சிருந்தோம். இன்னைக்கு பிரசாதம் பண்றதுக்காக. வெங்காயம், மசாலா இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா கடைசில நான் வேக வச்சிருந்த உருளைக்கிழங்கையும் இந்த மாரி கொஞ்சமா மசிச்சுட்டு இதோட சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டோம்னா, இந்த உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடும். இதுவே வந்து நல்லா கட்டியா வந்துரும். நம்ம உருளைக்கிழங்க மசிச்சுட்டு போடுறதுனால அந்த கன்சிஸ்டன்சி நல்லாவே கிடைக்கும். சில சமயம் நாங்க கடலை மாவ கரைச்சு ஊத்துவோம். உருளைக்கிழங்கு வந்து நாங்க எங்க வீட்ல பண்ணும்போது அம்மா வந்து கம்மியா தான் உருளைக்கிழங்கு போடுவாங்க. வெங்காயம் நெறையா போடுவாங்க. அந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் கடலை மாவு கரைச்சு ஊத்துனா நல்லா திக்கா கிடைக்கும். இன்னைக்கு அக்கா வந்து உருளைக்கிழங்கு கரெக்ட்டா வச்சிருந்ததுனால, வெங்காயமும் உருளைக்கிழங்கும் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன்ல இருந்ததுனால, எங்களுக்கு மசாலாவே நல்லா கெட்டியா வந்துருச்சு. நான் பூரிக்கு தேய்ச்சு குடுத்தேன். அவ வந்து நான் எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கிறேன்னு சொல்லிட்டா. அவளும் ரெடி ஆகிட்டு வந்ததுனால, காலைல பிரேக்ஃபாஸ்ட் 2 பேருமே சேர்ந்து பார்த்துட்டுருந்தோம். பூரியும் நல்லா உப்பலா சூப்பரா வந்திருந்துச்சு. மாவு வந்து கொஞ்சம் திக்கா பெசஞ்சாலே பூரி நல்லா இந்த மாதிரி உப்பலா கிடைக்கும் நமக்கு. இந்த பூஜை இருந்த அன்னைக்கு ஆஃபீஸ் வந்து எங்களுக்கு ஒர்க்கிங் டே தான். அக்கா வந்து மதியத்துக்கு மேல தான் அவளுக்கு லாகின். எனக்கு காலையிலே இருக்கிறதுனால, நான் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு லாகின் பண்ணுறதுக்காக போயிட்டேன். அன்னைக்கு காலையில ஒரு 2, 3 மணி நேரம் இந்த மாதிரி தான் இருந்தது. வீட்ல கொஞ்சம் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஆஃபீஸோட ஒர்க்கையும் வந்து அப்பப்போ பார்த்து மேனேஜ் பண்ணிட்டுருந்தேன். நெக்ஸ்ட்டு கொழுக்கட்டை பண்ணுறதுக்காக காய வச்சிருந்த அந்த பச்சரிசிய எடுத்து மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுக்கிறதுக்காக ரெடி பண்ணியாச்சு. மாவு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணோம். பல்ஸ் மோட்ல ட்ரை பண்ணோம். ஃபாஸ்ட்டா ட்ரை பண்ணியாச்சு. எல்லா மோடுமே பண்ணியிருந்தோம். பட் ஸ்டில் கொஞ்சம் பரபரன்னு தான் இருந்தது. ரவ அளவுக்கு இல்ல. ஆனா அதுலேருந்து கொஞ்சம் இதா தான் இருந்தது.
ஃபைன் பவுடரா வந்து எங்களுக்கு கிடைக்கல. நம்ம கடையில எல்லாம் வந்து கொழுக்கட்டை மாவு, இடியாப்ப மாவு வாங்குனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி வந்து இல்ல. பவுடர் பண்ணதுக்கப்புறம் பச்சரிசி 1 கப்பும் இன்னும் கொஞ்சமும் இருந்தது. 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியா இருந்தது. 1 கப் அரிசி மாவுக்கு 3/4 கப் வெல்லம். இதுதான் அளவு நம்ம கொழுக்கட்டை பண்றதுக்கு. நாங்க கொஞ்சம் அதிகமா வந்து ஆட் பண்ணிட்டு, தண்ணி ஊத்தி காய்ச்சிட்டு இருந்தோம் வெல்லத்த. ரொம்ப பாகுபதம் வரணும் அப்படிலாம் எதுவும் இல்ல. வெல்லம் கரைஞ்சாலே போதும். அந்த தூசு போற அளவுக்கு வெல்லம் கரைஞ்சிக்கணும். இந்த பக்கம் நான் தேங்காய சின்ன சின்னதா கீறி எடுத்துக்கிட்டு இருந்தேன், கொழுக்கட்டையில போடுறதுக்காக. இந்த பக்கம் பூஜைக்கு அக்கா மஞ்ச பிள்ளையார் பிடிச்சிட்டு இருந்தா. அம்மா சொல்லிக் குடுத்தது இது. எப்பயுமே நம்ம ஒரு விரதம் இருக்கிறோம், இல்ல வீட்ல ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டே, நம்ம சாமி கும்பிடுறோம் ஸ்பெஷலா, அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட்டு மஞ்ச பிள்ளையார் புடிச்சு வச்சுட்டு, அடுத்து நம்ம ஃபாலோ பண்றதெல்லாம் பண்ணணும். சின்னதா தான் முதல்ல பிள்ளையார் பிடிச்சிட்டு இருந்தா. தண்ணி கொஞ்சம் நெறையா விழுந்ததுனால, திரும்ப மஞ்சள் பொடி போட்டு நல்ல பிள்ளையார் வந்து பெருசாவே பிடிச்சிட்டோம். யூசுவலா இதோட கொஞ்சம் சின்னதா வந்து அவ செய்வா. இன்னைக்கு வந்து பிள்ளையார் கொஞ்சம் பெருசா வந்துட்டாங்க. கொழுக்கட்டை எப்படி செய்யணுன்ற ரெசிபிலாம் அவ தான் முந்தின நாள் பார்த்து வச்சிருந்தா. அன்னைக்கு அவளுக்கு பூஜைக்கே டைம் கரெக்ட்டா இருந்ததுனால, "நீ ஸ்டார்ட் பண்ணுன்னு" சொல்லி அனுப்பி விட்டுட்டா. நான் எப்பயுமே எங்க அம்மா கார்த்திகைக்கு பண்ற அந்த இத பார்த்து தான் பழக்கம். சும்மா பார்த்து தான் பழக்கம். நான் வந்து இதுவரைக்கும் டைரக்ட்டா ட்ரை பண்ணதில்ல. அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமா வந்து பண்ணிட்டுருந்தேன். நாங்க பொடிச்சு வச்சிருந்த பச்சரிசிய லைட்டா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமா எள்ளு போட்டு, எள்ளு கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா, நெய் ஊத்தி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருந்த அந்த தேங்காய நெய்ல நல்லா வறுத்துக்கிட்டேன். இதுக்கு அடுத்து நம்ம காய்ச்சி வச்சிருந்த அந்த வெல்லத்த வடிகட்டிட்டு இதோட சேர்த்துக்கணும். ஃபர்ஸ்ட்டு வடிகட்டும்போது ஒரு பயம் இருந்தது. ஏன்னா நெய் இருக்கிறதுனால எங்க ரொம்ப தெரிச்சிருமோன்னு சொல்லிட்டு முதல்ல லைட்டா ஊத்தி பார்த்தேன். பெருசாலாம் ஒண்ணும் தெரியல. அதுக்கப்புறம் இருந்த பாகு எல்லாத்தையுமே ஊத்தியாச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், அளவு கரெக்ட்டா தான் இருக்கும். எனக்கு அந்த யோசனையே இல்ல. ஒரு வேள வெள்ள தண்ணி நெறையா இருந்து நமக்கு அரிசி மாவு கம்மியா இருக்குமா? அந்த மாரிலாம் திங்கே பண்ணல. எவ்வளோ வச்சிருந்தோமோ அந்த வெல்லத்த எல்லாத்தையுமே இதோட ஊத்தியாச்சு. இதுக்கப்புறம் அரிசி மாவு, எள்ளு இது வறுத்து வச்சிருந்தோம்ல, அதையும் இதோட சேர்ந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட்டு மிக்ஸ் பண்ணும்போது ஒண்ணும் தெர்ல. கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அது வந்து இழுத்துக்கிட்டே இருந்தது மாவ. கிட்டத்தட்ட ஒரு ஹல்வா கன்சிஸ்டன்சி மாரி இருந்தது. கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி வரல. கொஞ்சம் தண்ணியாவே இருக்கும்போது எனக்கு பயம் வந்துச்சு. நான் இவள கூப்பிட்டு கேட்டேன். நான் கரெக்ட்டா தான் பண்றேனா? நானே ஏதோ ஒரு ப்ரொசீஜர்ல போய்க்கிட்டு இருக்கிறேன். நான் பார்க்கவே இல்ல. வீடியோ கூட நான் பார்க்காம தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். அக்கா சொன்னா, "நீ கிண்டு கரெக்ட்டா தான் வரும். அது அரிசி மாவுன்றதுனால இழுத்துக்கும்." அப்படின்ற மாரி சொன்னா. நானும் கிண்டி கிண்டி பார்த்தேன் வரல. அப்புறம் வச்சிருந்த 3 ஏலக்காய், காராமணி அங்க சுண்டல் வச்சிருந்தோம்ல, இதையும் வந்து இந்த கொழுக்கட்டையோட போட்டிருந்தோம். வீடியோல பார்த்துருந்தோம். நாங்க ஜெனரலா கொழுக்கட்டையில இதெல்லாம் ஆட் பண்ண மாட்டோம். இன்னைக்கு முக்கியமா இந்த காராமணி தான் அம்மனுக்கு வந்து படைக்கணும்னு சொன்னதுனால, அதுல கொஞ்சமா 1 கை அளவு, 1 கைக்கும் கொஞ்சம் கம்மியா எடுத்து கொழுக்கட்டையோட அந்த மாவுல போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். எத போட்டாலும் அது கடைசில எனக்கு ஹல்வா மாரியே தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் வீட்ல இருந்த அரிசி மாவு. நாங்க செஞ்சு வச்சிருந்தது எல்லாமே காலியாயிடுச்சு. வீட்ல இருந்த மாவுல ஒரு 2 ஸ்பூன் போட்டு கிண்டுனதுக்கு அப்புறமா, இந்த மாதிரி நல்லா அந்த கொழுக்கட்டை கன்சிஸ்டன்சிக்கு வந்தது. இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சு. ஓகே. இப்போ இதுக்கப்புறம் வந்து கொழுக்கட்டை வந்துரும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ தேவையான அளவு மாவு போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இருந்தேன். இது அடுப்புல ஆன் பண்ணிட்டே தான் கிண்டணுமா? அது கூட தெர்ல. அக்காவ கூப்ட்டு கூப்ட்டு கேட்டுட்டே இருந்தேன். இது நான் அடுப்ப ஆன் பண்ணிட்டே வந்து கிண்டுறேன். நான் கரெக்ட்டா தான் பண்றேன் நானு. அவ சொன்னா, "வீடியோல இப்படிதான் பண்ணாங்க. கரெக்ட்டா தான் பண்ணிட்டு இருக்க பண்ணுன்னு." நல்லா ஒண்ணு போல இத கிண்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஆறுறதுக்காக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொழுக்கட்டை பிடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு. இந்த ஆறுற கேப்ல கொஞ்ச நேரம் போய் ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். அக்கா பூஜைக்காக எங்க வீட்லயே இருந்த அந்த வெத்தல கொடியில வெத்தல பறிச்சு வச்சுட்டு இருந்தா சாமிக்கு. அவ வேற சொல்லிட்டு இருந்தா, "நீ இருக்கிற தைரியத்துல தான் அக்கா இந்த பூஜை பண்றதுக்கே இறங்கியிருக்கிறா. நீ எல்லாம் ஹெல்ப் பண்ணிருவேன்னு." எனக்கு நான் அவ இப்படி சொன்னது இன்னும் ஒரு மாரி பயமாவே இருந்துச்சு. ஏன்னா கொழுக்கட்டைய அங்க ஒரு விதமா சொதப்பி வச்சிருக்கிறோமேன்னு. நான் எப்படி பண்ணாலும் எங்க அக்காவுக்கு வந்து அது நல்ல விதமா தான் வந்து தெரியும். "நீ நல்லா பண்ணியிருக்கிற, நல்லா பண்ணியிருக்கிறன்னு" அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருந்தா. ஆனா நிஜமாவே கொழுக்கட்டை ஃபைனலா வரும்போது நல்லா வந்துருச்சு. கொழுக்கட்டை பிடிக்கும்போது எனக்கு அடுத்து ஒரு கன்ஃப்யூஷன் வந்துருச்சு. இத எந்த மாதிரி பிடிக்கணும்னு. அவ சொன்னா, "நம்ம உரப்பு கொழுக்கட்டைக்கு எப்படி பிடிப்போமோ, அந்த மாரி பிடி. இல்ல ரவுண்டா பிடிச்சு வச்சுருன்னு." அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எங்க ஆச்சி வந்து கார்த்திகை அப்போ எங்க வீட்ல அந்த ஔவையார் அம்மன் விரதம்லாம் ஆச்சி வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க சொல்லிக் குடுத்த இந்த மாரி விரல் கொழுக்கட்டை மாரி வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு. அது ஔவையார் அம்மன் விரதம் இல்ல. நார்மலா விரதம் பண்றோம். விரதத்துக்காக ஒரு கொழுக்கட்டை வைக்கிறோம்னா, இந்த மாரி தான் வைக்கணும்னு. அப்புறம் இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு எங்க வீட்ல இந்த ரவுண்டா பண்ணிட்டு, நடுவுல இந்த 3 விரலையும் வச்சு ஒரு இது பண்ணுவோம். ஒரு ஷேப் எடுப்பாங்க. நான் வந்து இன்னைக்கு ஒரு விரல் மட்டும் வச்சு, அந்த ஒரு ஷேப் பண்ணேன். அப்புறம் அக்கா அவளுக்கு தெரிஞ்ச ஒரு ஷேப் பண்ணியிருந்தா. ஸோ 3 விதமான ஷேப்ல வந்து கொழுக்கட்டைய உருட்டி வேக வச்சாச்சு. ஒரு வழியா நீட்டா எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணியாச்சு.
முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கங்க சொதப்பும்போது தத்தைக்கா புத்தைக்கான்னு இருக்குமோ அப்படின்ற மாரி தான் யோசிச்சிருந்தேன். பட் ஃபைனல் அவுட்புட் எல்லாமே ரொம்ப திருப்தியா அமைஞ்சது. அக்கா பூஜை ரூம வந்து நல்லா நீட்டா செட் பண்ணிட்டாங்க. நான் சொல்லியிருந்தேன்ல கீழ அந்த சின்னதா ஒரு எழுத்து மேஜை போட்டு, அ எங்களுக்கு இஷ்ட தெய்வம் மூகாம்பிகை, செண்பகவல்லி அம்மன், புவனநாதர், அப்புறம் அம்மன் சிலை, பிள்ளையார் இவங்க எல்லாத்தையுமே வச்சிருந்தோம். எங்களுக்கு கொழுக்கட்டை பண்றதுக்கு மட்டும் தான் கொஞ்சம் டிலே ஆன மாரி இருந்தது. 2 பேருமே அங்க, இங்க நான் ஆஃபீஸ் வேல பார்த்துட்டு இருந்தேன். அவ பூஜைக்கு ரெடி பண்ணி, வீட்டெல்லாம் ரெடி பண்ணி, அவ ஒரு பக்கம் வேல பார்த்துட்டு இருந்தா. எங்க அம்மா மாரி ரொம்ப பெர்ஃபெக்ட்டாலாம் எங்களால ஃபாலோ பண்ண முடியல. பட் எனிஹவ் டைம்க்கு வந்து முடிச்சுட்டோம். 2 பேரும் சேர்ந்து தடவையா இந்த மாரி தனியா ஒரு பூஜைய நல்லபடியா நடத்தி முடிச்சுட்டோம். அம்மனுக்காக அவ வச்சிருந்த கண்ணாடி வந்து கொஞ்சம் கரெக்ட்டா இல்லாத மாரி இருந்தது. அதனால நான் அம்மன் ஃபேஸ் தெரியிற மாரி அங்க வச்சிருந்தேன். இது எங்க அம்மா எப்பயுமே பெருமாளுக்கு இப்படிதான் வைப்பாங்க. பெருமாள் வந்து அலங்கார பிரியன், சிவன் வந்து அபிஷேக பிரியன் சொல்லுவாங்க. பெருமாளோட அலங்காரம் அவருக்கு தெரியிற மாரி எதித்தாப்புல ஒரு கண்ணாடி வச்சிருப்பாங்க. இன்னைக்கு அதே மாதிரி அக்கா அம்மனுக்காகவும் வச்சிருந்தா. அக்காக்கு டைம் ஆயிடுச்சோன்னு கொஞ்சம் பயந்துட்டே இருந்தா. ஆனா 12:35 கிட்டயே வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 10 நிமிஷத்துக்குள்ளயே பூஜையும் முடிச்சுட்டு, அவ மித்தது எல்லாமே பண்ண ஆரம்பிச்சுட்டா. எனக்கு அக்கா பண்றதெல்லாம் பார்த்து கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. சின்ன வயசுலேருந்தே நல்லா பூஜை பண்ணுவா, சாமி கும்பிடுவா, அது எல்லாமே உண்டு. ஆனா எங்க வீட்ல இந்த விரதம் நாங்க இதுவரைக்கும் ரொம்பலாம் கடைபிடிச்சது கிடையாது. இப்படிதான் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணுன்றதெல்லாம். ஆனா அவ பயங்கர பிக்சர் பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருந்தா. அத பார்க்கும்போது ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. அப்புறம் பூஜையில வச்சிருந்த கயிறு எடுத்து கட்டிக்கிட்டாங்க. அம்மனுக்காக நம்ம சொல்ற இந்த ஸ்லோகம், அப்புறம் நம்ம இன்னைக்கு பண்ண பூஜைய அம்மன் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெக்வெஸ்ட் பண்ற மாரி ஒரு பிரேயரும் பண்ணிக்கிட்டா. உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நோற்றேன். ஒரு காலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். தோரம் கிருஹ்ணாமி சுபகே சகாரித்ரம் தராம்யகம் பர்தூக ஆயுஷ்ய சித்தியர்த்தம் சுப்ரீதா பவ சவர்த்தா. அவ பூஜை முடிச்சதுக்கப்புறம் எனக்காகன்னு சாமி முன்னாடி வச்சிருந்த ப்ளவுஸ் பிட்டு, அப்புறம் கையில கட்டுறதுக்காக கயிறெல்லாம் வச்சிருந்தா. அதையும் எனக்கு குடுத்திருந்தா. சாமி முன்னாடியே கட்டிக்கோன்னு சொல்லிட்டு அவ எடுத்து கட்டுறதுக்கு வந்திருந்தா. இத கட்டும்போது எங்களுக்கு வந்து அத வலது கையில கட்டணுமா, இடது கையில கட்டணுமான்னு தெரியல. ஜென்ரலா பொண்ணுங்க வந்து கயிறு கட்டும்போது லெஃப்ட் ஹேண்ட்ல தான் கட்டுவோம். ஆனா இது விரத கயிறுன்றதுனால எங்களுக்கு சரியா தெரியல. சரி நீ வலது கையிலே கட்டுன்னு சொல்லிட்டு நான் வலது கையே குடுத்துட்டேன். எங்களோட அன்னைக்கு பூஜை இந்த மாதிரி தான் முடிஞ்சது. எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்க வந்து ஓரளவு பூஜைய நல்லபடியாவே முடிச்சுட்டோம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோட எண்டுக்கு நாம வந்துட்டோம். வீடியோவ கடைசி வர பார்த்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எங்களோட இந்த காரடையான் நோன்பு பூஜை விளாக் உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, மறக்காம ஒரு லைக் குடுங்க. இதுவரை நீங்க என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னொரு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். தேங்க் யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.